நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு கடலை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் கடலை மாவு நான் வந்து நிறைய எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக நிறச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கப்புக்கு வந்து ஒரு 3/4 கப்புக்கும் அதிகமாக வெண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த கப்புட்டு கடலை மாவு எடுக்கீங்களோ அதே கப்புக்கு 1 கப் கீ வெண்ணெய் வந்து பாருங்கள் இப்போ வந்து உருகாத ஸ்டேஜில் இருக்குது. உருகும்போது அது கரெக்டாக 1 கப் ஆயிரும். அப்புறம் வந்து சீனியும் அதே அளவு, சர்க்கரை வந்து அதே அளவு எடுத்துக்கோங்க. கடலை மாவோட எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்புக்கு சீனி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, அல்லது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. கீ போட்டுக்கோங்க. கீ போட்டதுக்கப்புறம் லைட்டாக அது உருக ஆரம்பித்ததும் கடலை மாவை போட்டுக்கலாம். இப்போது அந்த கீயில் கடலை மாவை நம்ம வறுக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் இதை வந்து வறுத்து எடுத்துக்கிட போகிறோம். 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அமைதியாக கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 15 மினிட்ஸில் இப்படி ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி லிக்விட் ஆகும். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு. நீங்கள் வந்து நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ வந்து நல்ல ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்துட்டு வாங்க. இந்த ஸ்டேஜ் வரதுக்கு வந்து ஒரு கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆகி முடிஞ்சிடும். நல்ல இதுதான் லட்டு பண்ணுறதுக்கு ஏற்ற பதம். இந்த டைமில் நம்ம வந்து மில்கை ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து மில்க்குக்கு பதிலாக தண்ணி ஊற்றலாம். மில்க் ஊற்றினா ஒரு டேஸ்ட் இருக்கும், தண்ணி ஊற்றினா பாருங்கள். மில்க் ஊற்றின உடனே ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு கட்டியாக ஆகும். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்கள் லட்டு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். மில்க் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் ஒரு 5 டேஸ் தான் நம்ம வைக்க முடியும். இப்போ நல்லா ஒன்று போல் நல்லா திரட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த லட்டு பண்ணால் வீடே மணக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லட்டு வந்து வெண்ணெயில் தான், அதாவது கீயில் தான் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். ட்ரை நட்ஸை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப கம்மி, அந்த கிண்ணம் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான், ரொம்ப சின்ன கிண்ணம். ஸோ ஒரு 7 லட்டு தான் வரும் இதில். சின்ன லட்டு, குட்டி லட்டாக ஒரு 7 லட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது இந்த பிளேட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு இது பயங்கர சூடாக இருக்கும். இப்போது நீங்கள் அதை போட்டுட்டு அதாவது நம்மளால் அந்த லட்டு பிடிக்கிற அளவு, நம்ம கையை தாங்குகிற அளவு சூடு ஆகும் வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து சுகரும் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா குளுன்னு ஆயிரும். அதனால் நம்ம நகைச்சுடுன்னு சொல்லுவாங்க, அந்த சூடு ஆகும் வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல ஓரளவு, அதாவது நீங்கள் வந்து அதுக்காக ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. ரொம்ப ஆறிட்டுன்னா அதுக்கப்புறம் ஒருவேளை அப்படி ஆற வச்சிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் கடலை மாவு அந்த இதெல்லாம் திரும்ப லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே அந்த சுடன்னு இருக்கும் அந்த சூடான ஸ்டேஜ்லேயே டக்குன்னு ஃபுல்லாக சுகர் எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ
நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி சூடாக இருக்கும்போது நீங்கள் லைட்டாக ஒரு கம்மி அமௌண்ட் எடுத்து கொலக்கட்டை மாதிரி ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக. அதுக்கப்புறம் 2 கையிலையும் வச்சுட்டு நல்லா உருட்டுனீங்கன்னா லட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அதாவது லட்டும் சூடாக இருக்கும், நம்ம கையும் சூடாக இருக்கும். ஸோ அந்த சூட்டிலே நீங்கள் 2 பக்கமும் தேய்க்கும் போது கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அப்படி கீ எல்லாம் வெளியில் வந்து ரொம்ப அருமையான ஒரு லட்டு ஷேப் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு வந்து உதிரவே உதிராது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்குன்னு. சூப்பரான லட்டு ரெடி ஆயிட்டு. நீங்கள் வந்து இந்த கடலை மாவை வந்து ஒரு 25 நிமிஷம், நான் சொன்னால 25 நிமிஷம் வரை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சையாக இருந்தது சரியாக வறுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டுரும். ஏன்னா கடலை மாவு வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது கேஸ் ப்ராப்ளம் வந்துடும், அப்படி இல்லைன்னா வயிற்றுக்கோளாறு வந்துடும். அதனால் நல்ல மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த லட்டு நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் லூஸாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே டக்குன்னு பண்ணிடுங்க. இப்பொழுது சுவையான கடலை மாவு லட்டு ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து சின்ன கிண்ணம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 7 லட்டு தான் வந்திருக்கு, குட்டி குட்டி லட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.